இந்த உலகத்துல இருக்கிற மிருகங்களையே ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயங்கரமான மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மனிதன் தான். மனசுக்குள்ள பொய், துரோகம், கள்ள உறவு இப்படி பல ஆபத்தான உணர்வுகளை மனசுக்குள்ள போட்டு மறைச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கலாம். ஏன் நம்மளே அந்த கூட்டத்துல ஒருத்தரா கூட இருக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த குளம் இருக்குல்ல, இது ஏறக்கூடிய 70 அடி ஆழம் உள்ளது. இந்த இடத்துல நிறைய நீச்சல் வீரர்கள்லாம் உள்ள ஏதோ முங்கி தேடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நீச்சல் வீரர் கையில ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட வெளியில அதை காட்டுறாரு. அதை பார்த்ததும் அங்க சுத்தி இருந்த மத்த நீச்சல் வீரர்கள்லாம் அவரை கட்டி பிடிச்சு இவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. சில பேர் கை தட்டுறாங்க. அப்படி அவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஒரு மொபைல் போன். என்னங்க நீங்க ஒரு மொபைல் போனை கண்டுபிடிச்சதுக்கு போயிட்டு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா, இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அந்த மொபைல் போனுக்குள்ள மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருந்தது. மிகப்பெரிய துரோகம் அதுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த உண்மை அந்த மொபைல் மூலமா வெளியில வந்தது. இது கேரளாவையே புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான குற்ற சம்பவம் தான் அது. இந்த குற்ற சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மள இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். அது 2025 செப்டம்பர் 26 கோட்டயத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு சவுதியிலிருந்து ஒரு 18 வயசு பொண்ணு, 20 வயசு ஒரு இளைஞன், இந்த 2 பேரும் அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. அவங்க அம்மா பேரு ஜெஸ்ஸி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 26 அன்னைக்கு மதியம் பேசியிருக்காங்க. ஈவினிங்ல ட்ரை பண்ணாங்க. அவங்க அம்மா போன் எடுக்கவே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுது. அடுத்த நாள் காலையில ட்ரை பண்றாங்க, மதியம் ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு பயம் ஆயிருச்சு. சரி, அம்மா தான் போன் எடுக்கல, அவங்க அப்பாவுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க அப்பா பேரு சாம் சார்ஜ். இவருக்கு 59 வயசு. இந்த அப்பாவும் அம்மா பத்தியான தகவலுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறது. திடீர்னு போனை அவரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. இதை பார்த்துட்டு பயந்து போன அந்த 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, கோட்டயத்துல இருக்கிற அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம், கிடைக்கவே இல்லை, என்னாச்சுன்னு கொஞ்சம் போய் பாருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் அந்த கோட்டயத்துல இருக்கிற வீட்டுக்கு போய் பாக்குறாரு. 12:30 மணிக்கு அவர் போறாரு. போகும்போது அந்த வீடு பூட்டப்பட்டிருக்குது. சுத்தி நின்று கூப்பிட்டு பாக்குறாரு, யாரும் இல்லை. அந்த இடமே ஏதோ ஒரு மர்மம் நிறைந்த இடமா இருக்கு அப்படிங்கறத அவரும் ஃபீல் பண்ணிட்டு உடனடியா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியால இருக்கிற அந்த பசங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டை கொடுத்துறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் டீம் இந்த வீட்டை சோதனை போடுறதுக்காக கதவை திறந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள மிளகாய் நெடி வாசம் அவ்வளவு தூக்கலா இருந்திருக்கு. உள்ள போகும்போது ஒரு நனைஞ்சு போன துணி அங்க கடந்திருக்குது. கிச்சன்ல நிறைய பாட்டில்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. வீட்டுக்குள்ள சாம், அவங்க மனைவி ஜெஸ்ஸி, அப்பா அம்மா 2 பேருமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த 2 பேரும் எங்க போயிட்டாங்க, 2 பேருக்கு என்ன ஆச்சு, யாராவது கடத்திருப்பாங்களா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஆனா அந்த 2 பசங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏறக்குறைய 15 வருஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்குது. எதுக்காக சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா நமக்கு அந்த சண்டைக்கான காரணம் தெரிஞ்சிடும். சாம் ஜார்ஜ் இவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் என்ஜினியரிங் படிப்பை முடிக்கிறாரு. இப்போ அவருக்கு 59 வயசு. இவர் இளைஞனா இருக்கும்போது சாதிக்கணும்னு சொல்லிட்டு பல கனவுகளோட இந்த இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு பெங்களூருக்கு போயிட்டு ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அதே கம்பெனில இவங்க கூட ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க. அந்த பெண்ணை இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சொற்ப மாசங்கள் தான் 2 பேரும் வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பயங்கரமான பிரச்சனைகள் வந்தோடனே 2 பேருமே சேர்ந்து மியூச்சுவலா பேசி டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்படி தன்னுடைய முதல் காதல் கல்யாணம் தோல்வியில முடிஞ்ச உடனே இந்த சார்ஜ் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு பெங்களூர்ல இருந்து கேரளாவுக்கு வந்துடுறாரு. சரி, எல்லா சூழ்நிலையும் மறந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் சொல்லிட்டு கேரளாவுல ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அந்த கம்பெனில இவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க பேரு ஜெஸ்ஸி. அதாவது இப்போ தொலைஞ்சு போனாங்க இல்லையா ஜெஸ்ஸி அம்மா, அந்த ஜெஸ்ஸிக்கு அப்போ 23 வயசு. இந்த ஜெஸ்ஸி கூட சேர்ந்து சார்ஜ் பழக ஆரம்பிக்கிறார் சாம் ஜார்ஜ். 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, கல்யாணமா மாறுது. 1994 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஆரம்ப கால மாசங்கள்ல ரொம்ப இனிமையா வாழ்க்கை பெற்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெஸ்ஸிக்கு சாமுடைய உண்மையான குணங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவன் ஏற்கனவே வேலை பார்த்த இந்த பெங்களூர் கம்பெனிகள்ல இருந்து சில நபர்கள் இந்த ஜெஸ்ஸிக்கு அறிமுகமாகறாங்க. அந்த நபர்கள் சொல்ற விஷயம் எல்லாம் கேட்டா தலை சுத்தி போகுது. இந்த சாம் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி.
எந்த பொண்ணை பார்த்தாலும் வலிறது, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது, அந்த பெண் கூட உறவு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமான நடவடிக்கை உள்ளவன் அப்படிங்கிறது இந்த ஜெஸ்ஸிக்கு தெரிய பயங்கரமா ஆடி போயிடுறாங்க. இது கூட பரவாயில்ல, இன்னும் இந்த சாமுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதும் டிவோர்ஸ் ஆன தகவலை சொல்லவே இல்லை, இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆடி போயிட்டாங்க. உடனே சாமை கூப்பிட்டு என்ன இதெல்லாம் நடந்திருக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே எல்லாம் கேட்கும் பொழுது சாம் ரொம்ப கூலா சொல்றான், ஆமா எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு கசப்பான விஷயத்த உன்ட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா என்னுடைய இந்த முதல் மனைவி ஒரு நடத்த கட்டவ, எனக்கு பயங்கரமா துரோகம் பண்ணா, அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டேன். நம்ம நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் சொல்லி உன்னோட மனசை கஷ்டப்படுத்தணும்னா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ரொம்ப உண்மையா இருப்பேன், என்னை பத்தி மற்றவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பாதேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றான் இந்த சாம் சார்ஜ். இந்த மாதிரி கெட்டவங்க எப்போதுமே ரொம்ப வாய்ஜாலம் உள்ளவங்களா இருப்பாங்க, மற்றவங்க நம்ப வைக்கிறதுல அவங்க சூப்பரா இருப்பாங்க. அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு வித்தையை வச்சுக்கிட்டு தான் பெண்களை கவுக்குறதுல அவங்க செயல்படுறாங்க. ஸோ இப்போ ஜெஸ்ஸி தன்னுடைய கணவர் சொல்றதை நம்பி அவங்க கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா புதுசா வேலைக்கு சேர்ந்த இந்த கேரளா கம்பெனிலையும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் தனித்தனியா ட்ரை பண்ணி வலையில விழுகிற பெண்கள்கிட்ட இந்த மாதிரி உறவு வச்சுக்கிறது, அவங்க கூட சுத்துறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுடைய போக்கு மனைவிக்கு தெரியாம இருக்குமா. ஸோ இவனுடைய கேரக்டரே, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இவனை சரி பண்ண முடியாது, ஸோ நம்ம இவனை என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சவங்க எடுத்த முடிவு தான், நம்ம இங்கிருந்து இவனை கூப்பிட்டுட்டு போயிட்டு சவுதி அரேபியாவுக்கு செட்டில் ஆயிட்டோம்னா அங்க இவன் வாழாட்ட முடியாது, இந்த தொடர்பெல்லாம் கட் ஆயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி, இவங்களும் ஒர்க் பண்றவங்க தானே, ஸோ தன்னுடைய கணவனையும் இவங்களும் பிளான் பண்ணி சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணி அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க. அங்க போய் இவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க, நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அங்க போய் பிறந்தவங்க தான் ஒரு மகன் ஒரு மகள். இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் போய் இந்த சாம் சார்ஜ் சும்மா இல்லை, அங்கேயும் வாழாட்ட ஆரம்பிக்கிறான். அங்க கடுமையான தண்டனைகள்லாம் உண்டுங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழல்லையும் அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்கிற ப்ராஸ்டியூட்ஸ், அவங்க எல்லாரோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மனைவியை தினம் சித்திரவதை பண்ணியிருக்கான். இந்த அம்மா அப்பா சண்டை போடுறத அந்த சின்ன வயசுலயே பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதற்குரிய குழந்தைங்களுக்கு ஒரு 15 வயசு ஆகிற வரைக்கும் உங்க சவுதி அரேபியால தான் இருந்திருக்காங்க. தினம் சண்டை நடந்துட்டே இருக்குது. ஆனா அந்த சூழல்ல குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, ஏன் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவன் குழந்தைங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்பா ஒரு ரொம்ப மோசமான கீழ்த்தரமானவன் அப்படின்னு. ஸோ அம்மா அதை மறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி பிள்ளைங்க படிப்பு கெட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாலே பிள்ளைங்களை விட்டுட்டு கணவனை கூப்பிட்டு மறுபடியும் கேரளாவுக்கே வந்துடுறாங்க. கேரளாவுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இது வரைக்கும் சவுதி அரேபியால சம்பாரிச்சது, இவங்க கேரளாவில் சம்பாரிச்சது, இந்த எல்லா காசையும் வச்சுட்டு கோட்டயத்துல ரத்னகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில மிகப்பெரிய பங்களா கட்டுறாங்க. 2-3 கோடி இருக்கலாம் சொல்றாங்க அதோடைய ஒருத்து. ஸோ இந்த பங்களாவில் 70% பணம் இந்த ஜெஸ்ஸி சம்பாரிச்ச பணம், 30% இந்த சாம் சம்பாரிச்ச பணம். இப்போ கூட ஓம் பணம் ஏன் பணம்லாம் கிடையாது, இது நம்ம பணம் அப்படிங்கிற சென்ஸ்ல தான் அவங்க அந்த கணவனை இன்னும் கூட விட்டு கொடுக்காம இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சூப்பர் பங்களாவா கட்டிட்டாங்க. அந்த பங்களாவையும் நான் விஷுவலா போடுறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் இந்த சாம் சும்மா இல்லைங்க, தினம் ப்ராஸ்டியூட்டை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, தினம் வேலையில கரெக்ட் பண்ற பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு தன்னுடைய மனைவிக்கு முன்னாடியே, இப்போ விஷயம் தான் தெரிஞ்சிச்சு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற சென்ஸ்ல ஆபாச படங்களை போட்டு தன்னுடைய மனைவிக்கு முன்னாடியே அந்த பெண்கள் கூட உறவு வச்சுக்கிற ரொம்ப கொடூரமான செயலை இவன் தொடர ஆரம்பிச்சிருக்கான். இப்படிப்பட்ட சூழல்ல தான் செப்டம்பர் 26 அன்னைக்கு அவங்க பிள்ளைகள் 2 பேரும் சவுதி அரேபியால இருந்து அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அம்மா போன் எடுக்கல அப்படிங்கிறது தான் சொல்லி இந்த தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அனுப்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இப்போ போலீஸ் வீட்டுக்குள்ள பார்த்தாங்க. வீட்டுக்குள்ள அந்த ஈர துணி, மிளகாய் நெடி, கண்ணாடி பாட்டில் சிதறி கடந்தது இல்லையா, இதெல்லாம் இருந்தது. அந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த கேமராவை போலீஸ் செக் பண்றாங்க. அந்த கேமரா செப்டம்பர் அதே 26 நைட்டு 10:30 மணிக்கு ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. ஏன் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரத்துல இவங்க வீடு வெளியில இருந்த அந்த தெருவுல இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணா 12:42 நைட்டு இந்த சாமுடைய கார் அங்கிருந்து வெளில போறத அவங்க அதுல பதிவாயிருக்குது. ஸோ சாம் வெளில போயிருக்காங்கன்னா சாம் கூட அவங்களுடைய அம்மா இருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இல்லை கடத்திட்டு போயிருக்கலாம், இல்லை சண்டை போட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு. சாமை கண்டுபிடிச்சா ஒண்ணுமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனால சாமுடைய மொபைல் டவர் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல பெங்களூர்ல இருக்கான் அப்படின்னு தெரிய ஒரு தனிப்படையை வச்சு பெங்களூர்ல போயிட்டு அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவன் இருந்தது ஒரு வெளிநாட்டு பெண் கூட இருந்திருக்கான், அதாவது ஈரானிய பெண் கூட இருந்திருக்கான் இந்த சாம். அங்கிருந்து 2 பேரையும் அழைச்சிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். தன்னுடைய மனைவி எனக்கு தெரியாது, நான் கிளம்பிட்டேன், அன்னைக்கு 2 பேரும் பேசினோம், சாப்பிட்டோம், அன்னைக்கு கிளம்பிட்டோங்கிற தகவலை மட்டும் சொல்றானே ஒழிய வேற எந்த தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி இருக்கும்போது இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த உடும்பலூர் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல
ஒரு பெண்ணுடைய ஆடைகளும் அவங்க செருப்பும் கிடக்கு அப்படிங்கிறத அங்கிருந்த போனவங்க எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் போய் என்கொயரி பண்ணும்போது அந்த உடும்புலூர் பள்ளத்தாக்குல ஒரு பெண்ணுடைய உடல் அழுகிய நிலையில கிடக்குது. அந்த பெண் உடல் யாரு அப்படின்னா இந்த 49 வயசான ஜெஸ்ஸியுடைய உடல். இப்படி உடல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதும் ஆடி போயிடுறான் இந்த சாமுக்கு. இப்ப போலீஸ் பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றான்னா, ஆமா நான் தான் அவளை கொன்னு அந்த உடும்புலூர் பள்ளத்தாக்குல தூக்கி போட்டு அவருடைய போனை தூக்கி நான் அந்த குளத்துல போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜெஸ்ஸியை கொன்னதுக்கான ஐ விட்னஸ் இல்லை, இந்த கேஸ் நிக்குமா நிக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். உடனடியா இந்த போன் இருந்தா நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த குளத்துல 70 அடி ஆழம் இருக்கிற குளத்துல நீச்சல் வீரர்கள்லாம் இறங்கி பல மணி நேரம் தேடி இந்த போனை கண்டுபிடிச்சதுனாலதான் இப்படி ஒரு குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நீச்சல் வீரர்கள்லாம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல இந்த மொபைல் கண்டுபிடிச்சதுக்கான சந்தோஷம். ஸோ இப்படி மொபைலை கண்டுபிடிச்சிட்டாங்க. மொபைல் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறது தெரிஞ்சோடனே இந்த சாம் ஆடி போயிடறான். இந்த சாமுக்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்துங்கிற உண்மையை ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க சவுதியிலேருந்து இப்படி கேரளாவில் வீடு கட்டி தங்கினதுக்கு அப்புறமும் இந்த சாமுடைய நடவடிக்கை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. தினம் தினம் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு மனைவிக்கு முன்னாடியே ஆபாச படங்கள் போட்டு உறவு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா மனைவியை இரிட்டேட் பண்றதுக்காக ஒரு மனித மிருகமாவே மாறிட்டான் அந்த சார்ஜ். அதோட உச்சமா என்ன பண்ணிட்டான்னா, இந்த குழந்தைங்களுக்கு தெரியாம கேரளாவில இருந்து அகைன் இவன் சவுதி தெஹ்ரானுக்கு போயிருக்கு. தெஹ்ரான்ல இருந்து ஒரு ஈரானிய பெண் ஒரு பெண்ணை இவன் இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, பெங்களூர்ல எம்ஜி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு இந்த பெண்ணை நீ இங்க சேர்ந்து யோகா படி, நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த பொண்ணை அழைச்சிட்டு பெங்களூர்ல விட்டுட்டான். இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, இதெல்லாம் ஈரானிய பெண்ணை என்கொயரி பண்ணும்போது அந்த பெண் சொன்ன தகவல், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா படிக்கணும், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அழைச்சி கொண்டாந்து பெங்களூர்ல சேர்த்து விட்டான். பெங்களூர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அப்படின்னா, வா நம்ம 2 பேரும் எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, தன்னுடைய மனைவி வீட்டுக்கு இவன் அந்த ஈரானிய பெண் கூட போயிருக்கான். ஈரானிய பெண்ணை போயிட்டு என்னுடைய மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க. மலையாளத்துல இந்த 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஈரானிய பெண்ணுக்கு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறனால நின்று பார்த்துட்டே இருக்காங்களாம். எதுக்காக ஃப்ரெண்டு இப்படி சண்டை போடுறாங்கன்னு அவங்க அந்த பெண்ணுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியல. ஸோ அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா வெளியில வந்தவன் இந்த பெண்ணை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டில் வந்துதான் அவன் அந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றான். தயாரா வாங்கிட்டு வந்த மிளகாய் ஸ்ப்ரேயை தன்னுடைய மனைவியுடைய கண்கள் அடிக்கிறான். அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. தப்பிக்கிறதுக்காக அங்கங்க ஓடும்போது தான் கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து செதறுது, உடையுது. ஒரு துணி எடுத்து இந்த ஜெஸ்ஸியோட கழுத்துல போட்டு அப்படியே துடிக்க இறுக்கி கொல்றான். கீழே விழுவுறாங்க. போறதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ஆஃப் பண்றான். இந்த பாடியை தூக்கி கார்ல டிக்கில வச்சுட்டு இடுக்கி மாவட்டம் உடும்புலூர் பள்ளத்தாக்குல பாடியை தூக்கி போட்டு இவங்களுடைய மொபைல் போனை அந்த குளத்துலையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து காரை ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த ஈரானிய பெண் தங்கியிருந்தாங்களே அந்த இடத்துக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு பஸ் மூலமா மைசூருக்கு மைசூர்ல இருந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டான். இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்ட சொல்லிடுறான். இப்ப ஒரு மொபைல் போன் கிடைச்சது இல்லையா குளத்துல, அந்த மொபைல் போனை வச்சுட்டு போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சாம் கார்ல டிராவல் பண்ணால பாடியை வச்சுக்கிட்டு, அதுக்கு எந்த ஐவிட்னஸ் இல்லை, அந்த டிராவலிங்ல அந்த கார்ல இந்த ஜெஸ்ஸியுடைய மொபைல் டிராவல் ஆனதுக்கான அந்த லொகேஷன்ஸ் டவர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சண்டை நடந்துட்டு இருக்கும் போது வீட்டுல அவங்களுடைய மனைவி ஜெஸ்ஸி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு டைப் பண்ணிருக்காங்க, என்னுடைய கணவரை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அவர் என்ன ஏதோ பண்ற மாதிரி பிளான் பண்றாருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜ் அவங்க சென்ட் பண்ணல. அந்த அறகுறை மெசேஜும் அந்த போன்ல இருக்கு. ஸோ இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு இந்த சாமை கைது பண்ணியிருக்காங்க. ஈரானிய பெண் மேல இவங்க விசாரிச்ச வரைக்கும் அவங்களுக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தெரிய வந்திருக்குது. இப்போ இந்த சாம் ஜெயில இருக்காரு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த சவுதியில இருந்த 2 பிள்ளைகளும் கேரளாவுக்கு அவங்க அன்பான தாயை இழந்து கொடூரமான அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த அப்பா இனிமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தவிச்சு போய் அனாதையா அணிக்கிறாங்க. சரி நம்மளே, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான மிருகம், ஆபத்தான மிருகம் எதுன்னா அது மனிதன் தான். பேராசை, பொய், கள்ள உறவு, துரோகம், இப்படி பல மோசமான உணர்வுகள் நம்ம மனசுல மறைச்சிக்கிட்டு வெளியில நல்லவங்க மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க.
வெளிப்புற தோற்றத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சகப்பா இருக்காங்க, அழகா இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல பாரம்பரியமான ஃபேமிலி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது இந்த சம்பவம் மூலமா நமக்கு தெரிய வர்ற உண்மை. இந்த சம்பவத்தை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த சாம் ஜார்ஜுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி துரோகம் பண்றவங்களுக்கும் சொந்த மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எந்த ஒழுக்கமும் இல்லாத நடக்கிற ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னா எந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. மீண்டும் ஒரு குற்றச்சம்பவத்தோடு நம்ம சந்திப்போம். நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.